ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டுக்கான போலி விசாவை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழகத்தைச் சேர்ந்த கும்பலை டெல்லி போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த பிரபாகரன், நவிராஜ், மோகன் காந்தி உள்ளிட்ட 3 பேரும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்வதற்காக அக்டோபர் 28ஆம் தேதி டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றனர். அங்குள்ள 3வது முனையத்தில் குடியேற்ற சோதனைக்காக பாஸ்போர்ட் மற்றும் விசாக்களை வழங்கும் போது அவை போலி என தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரும் விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நவிராஜ் 6 லட்சம் ரூபாயும் மற்ற இருவரும் தலா 12 லட்சம் ரூபாயும் அளித்து இந்த விசாக்களை தமிழ்நாட்டின் நாமக்கல்லைச் சேர்ந்த வி கண்ணன் என்பவரிடமிருந்து பெற்றது தெரிய வந்தது. இதையடுத்து டெல்லி போலீசார் கண்ணனை கைது செய்து டெல்லிக்கு அழைத்து வந்துள்ளனர். மேலும் விசாரணையில் இதுவரை 16 இளைஞர்களை கண்ணன் ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது மட்டுமல்லாமல் இவருக்கு உடந்தையாக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அப்துல் ஹக்கீம் என்ற சாதிக் சையத் தலைமறைவாகிவிட்டார். டெல்லி போலீசாருடன் இணைந்து தமிழ்நாடு போலீசார் தலைமறைவாக உள்ள அப்துல் ஹக்கீமை தேடி வருகின்றனர். டெல்லி போலீசாரிடம் கண்ணன் அளித்த தகவலின்படி அவர் பரமத்தியில் அரசு அங்கீகாரம் பெற்ற ITஐயும் வெற்றி ஓவர்சீஸ் என்ற பெயரில் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இவர் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து பாரிஸ் நகரின் சர்வதேச பெரு நிறுவனமான கிடங்குகளில் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து வந்துள்ளார். பல்வேறு நாடுகளுக்கு போலி விசா அளிக்கும் மோசடி டெல்லியில் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான தகவலின் பேரில் கடந்த மாதம் டெல்லியில் போலீசார் சோதனை நடத்தியதில் 6 மோசடி முகவர்கள் உட்பட 26 பேரை கைது செய்தனர்.